மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இளநீரோட மருத்துவ குணங்கள் என்னென்ன பிரச்சனைக்காக இதை நம்ம பயன்படுத்தலாம்? இளநீர் எல்லாருமே சாப்பிடலாமா? ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு இது ஏதாவது அலர்ஜியை உண்டாக்குமா? யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும்? பெரும்பாலும் இளநீர் சொல்றது ஒரு முக்கியமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லலாம். நம்ம உடல் உஷ்ணமா இருக்கா, பித்தம் அதிகமா இருக்கா, சிறுநீரகங்கள் பாதிப்பு இல்ல சிறுநீரக கற்கள் இருக்கு, நம்ம உடல்ல ஏதாவது ஒரு காய்ச்சல் இன்ஃபெக்ஷன் நம்ம கியூர் ஆயிட்டு வந்த பிறகு நம்மளுக்கு உடல்ல ஒரு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகணும்னா இளநீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இளநீரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், மருத்துவ ரீதியாக இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சில மருந்துகளை இளநீர்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முக்கியமாக சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த மருந்துகளை இளநீர்ல சாப்பிடுங்க. இந்த சூரணமா இருக்கா, இது இளநீர்ல சாப்பிட்டா நல்ல பலன் தரும். அதே மாதிரி பெருமருந்து வகைகளும் இளநீரில் எடுக்கும் பொழுது அந்த பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த சிறுநீரக பிரச்சனை பெண்களுக்கு பார்க்கும்போது இந்த பிசிஓடி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரியான கண்டிஷன் நிறைய நபர்களுக்கு இருக்கும். இதை நம்ம சரி செய்யறதுக்கு இளநீரை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இளநீரை எப்படி பயன்படுத்தினா எந்தெந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும்? இதை முக்கியமாக பார்க்கும்போது இளநீர் அப்படின்னா ஒரு பியூர், அதாவது எல்லா எனர்ஜியும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாட்டர்னு சொல்றோம். இன்னைக்கு எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்ற பேர்ல நம்ம என்னென்னவோ குடிச்சிட்டு இருக்கோம் கலர் கலரா. அது எல்லாமே நம்ம உடலுக்கு கண்டிப்பா சைடு எஃபெக்ட்ஸ் தரக்கூடியது. அதுல கேஸும் அதிகமா ஃபில் ஆயிருக்கிறதுனால அசிடிட்டி கம்ப்ளைண்ட்ஸும் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்போ இளநீரை நம்ம பருகும்போது இன்ஸ்டன்டா ஒரு எனர்ஜி வேணும்னா இளநீரை பருகலாம். இதுல முக்கியமாக சித்த மருத்துவத்தில் சில மருந்துகள் செய்யும் பொழுது, அதாவது பெருமருந்துகள்லாம் செய்யும் பொழுது குறிப்பிட்ட நாள் அளவு இளநீர்ல அதை அரைப்போம். கல்வத்துல வச்சு அந்த மருந்தை நல்லா அரைக்க அந்த மூலிகைகள் எல்லாமே இளநீரோடு சேர்ந்து கல்வத்தில் அரைக்கும் போது நல்ல ஒரு பலனை தரும். குறிப்பிட்ட நாள் அளவு 5 நாட்கள் 7 நாட்கள், இத்தனை மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் இளநீர் சாறுல வச்சு இளநீர்ல நம்ம அரைச்சுக்கிட்டே வரும்போது அந்த மருந்தோட வீரியம் நமக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சில மருந்துகளை பாவனை செய்யும் போதும் சுத்தி செய்யும் போதும் நம்ம இளநீரை பயன்படுத்துறோம். சுத்தி அப்படின்னு சொன்னா பியூரிபிகேஷன். எல்லா மூலிகைகளுக்குமே சரி, பெருமருந்துகள் செய்யும் போதும் சரி, அந்த மூலிகைகளை நம்ம சுத்தி செய்து பயன்படுத்தும் போது இளநீர் ஒரு முக்கியமான பொருளாக பயன்படுது. அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது இளநீர். பொதுவாகவே நிறைய பேர் காலையில எம்டி ஸ்டொமக்ல இளநீர் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில எம்டி ஸ்டொமக்ல இளநீர் குடிக்கும் போது உண்டாகக்கூடிய நன்மைகள் அப்படின்னா உடல் சூடு நமக்கு தனிய ஆரம்பிக்கும், பித்தம் தனிய ஆரம்பிக்கும், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், பிளாடர்ல நமக்கு ப்ராப்ளம் இருந்தா, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தா இதை சரி செய்யறதுக்கு நமக்கு இளநீர் பயன்படுது. முக்கியமாக இதுல சேர்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இதுல எல்லா எலக்ட்ரோலைட்ஸும் விட்டமின்ஸும் நமக்கு சேர்ந்து இருக்கு. இதுல முக்கியமாக நம்ம உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு என்ன செய்யலாம்? இரவு நேரத்திலே நம்ம என்ன பண்ணோம்னா இளநீர்ல கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு மூடி வச்சிடணும். ஓபன் பண்ணிட்டு அதுக்கு உள்ள இளநீருக்கு உள்ள வெந்தயம் போட்டு நம்ம மூடி வச்சிடணும். காலையில இந்த தண்ணியை குடிச்சிட்டு வெந்தயமும் நல்லா மென்னு சாப்பிடணும். இந்த மாதிரி பண்ணும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள், உடலுடைய வெப்பம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பெண்களுக்கு உண்டாகக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை சரியாவதற்கு இளநீரில் வெந்தயத்தை இந்த மாதிரி சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு சுகர் எனக்கு கண்ட்ரோல் இல்லாம இருக்குங்க, சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா இளநீர் குடிக்காமல் அந்த வெந்தயம் மட்டும் நம்ம சாப்பிடலாம். இளநீரில் ஊற வைத்த வெந்தயம் மட்டும் தினம்தோறும் நம்ம சாப்பிடலாம். இந்த வாரத்திற்கு 2-3 நாட்களோ நம்ம பயன்படுத்தும் போது உடல் உஷ்ணம் குறைந்து நமக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதற்கு அடுத்ததாக உடல்ல சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ரொம்ப சிம்பிளா பயன்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா தேற்றான் கொட்டை. இந்த தேற்றான் கொட்டைய ஒரு 10 தேற்றான் கொட்டை அளவு எடுத்துட்டு இதே மாதிரி இரவு நேரத்திலே நம்ம இளநீர்ல போட்டுடணும். இரவு நேரத்துல இளநீர்ல போட்டுட்டு
காலையில அந்த தண்ணீரை மட்டும் நம்ம குடிக்கணும். சோ அந்த மாதிரி குடிக்கும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்குது. மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் சரியாவதற்கும், உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே சரியாகிறதுக்கும் நமக்கு இளநீர் பயன்படுது. இளநீர்ல சில மூலிகைகளை சேர்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நிறைய பலன்கள் உடலுக்கு நடக்க ஆரம்பிக்குது. இதனோட சேர்த்து வேற என்ன நம்ம பயன்படுத்தலாம் இளநீர்ல அப்படின்னு பார்த்தோம்னா, சில வகையான மூலிகை மருந்து சூரண வகைகள். இந்த சூரண வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இளநீர் பயன்படுது. இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள்லாம் பிசிஓடி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபைப்ராய்டு யூட்ரஸ், வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இது எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உஷ்ணம் நமக்கு குறையும். இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க சித்த மருத்துவத்தில் இந்த குமரி கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இந்த கஷாயம், குமரி கஷாயம் அப்படின்றது என்னன்னா பொடி மாதிரி தான், கஷாயமாக செய்யக்கூடியது. அந்த கஷாயம் ரெடி செய்து, அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி, இதனோட சம அளவு, அது ஆறுன பிறகு சம அளவு இளநீர் சேர்த்து நம்ம எடுக்கும்போது உடல்ல நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகும். இளநீர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு அருமருந்து. இத நம்ம தினம்தோறுமோ, இல்ல ஒரு சிலருக்கு அசிடிட்டி அதிகமா இருக்கும், அவர்கள் மட்டும் வெறும் வயிற்றுல இளநீர் குடிக்கிறத தவிர்க்கலாம். மற்றவர்கள் இளநீர் ரொம்ப முக்கியமானது. இளநீர்லயும் சில வகையான ரெசிபிஸ் எல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். உடலுக்கு அவ்வளவு நல்லது தரக்கூடியதுதான் இளநீர் அப்படின்னு சொல்றோம். யார் யாரெல்லாம் எப்படி இளநீரை பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவுல பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.